ஹலோ நண்பர்களே, வரவிருக்கும் எபிசோடில் கதையின் போக்கு முற்றிலும் மாறப்போகிறது. பல நாட்களாக குடும்பத்தினரின் மனதை சுமந்து கொண்டிருந்த சந்தேகங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் சொல்லப்படாத ரகசியங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் வெடிக்கப் போகின்றன. மீனாட்சி பிறந்த பிறகு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை தமிழ்ச்செல்வி மிகவும் மரியாதையுடன் வீட்டின் பெரியவர்களிடம் தெரிவிக்கிறாள். அந்த வேண்டுகோளை கேட்டதும் அனைவருக்கும் அது நல்ல யோசனையாக தோன்றுகிறது. வீட்டில் தொடர்ந்து நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் உடனடியாக சம்மதிக்கிறார்கள். நல்ல நாள் பார்த்து மறுநாளே கோவிலுக்கு செல்ல முடிவு செய்யப்படுகிறது. குடும்பத்தில் இல்லாதவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றாக சென்றால் குலதெய்வத்தின் அருள் முழு குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவரின் மனதிலும் உருவாகிறது. அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் விதி அவர்களுக்காக வேறு ஒரு பெரிய திருப்பத்தை தயார் செய்து வைத்திருக்கிறது. இந்த பயணம் ஒரு சாதாரண வழிபாடு அல்ல. பல ஆண்டுகளாக புதைந்து கிடந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகும் தருணம் என்பதை யாரும் உணரவில்லை. வெளியில் எல்லோரின் முகத்திலும் மகிழ்ச்சி இருந்தாலும் சிலரின் மனதில் மட்டும் பயமும் பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்துங்கள். மறுநாள் காலையில் இரண்டு குடும்பங்களும் மிகுந்த உற்சாகத்துடன் கோவிலுக்கு கிளம்புகிறார்கள். அனைவரும் பாரம்பரிய உடையில் பக்தியுடன் வருகிறார்கள். கோவிலில் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்க குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டவர்கள் மகிழ்ச்சியில் மூழ்குகிறார்கள். குடும்பம் முழுவதும் ஒன்றாக நிற்பதை பார்த்த பூசாரியும் மகிழ்ச்சியுடன் பூஜையை ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அங்கு இருந்த கருப்புவின் மீது தெய்வ அருள் இறங்கியது போல் ஒரு விசித்திரமான நிலை உருவாகிறது. அவருடைய குரலும் நடையும் முற்றிலும் மாறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. தெய்வத்தின் அருள்வாக்கு போல ஒலித்த அந்த வார்த்தைகள், உங்களுடைய குடும்பத்தில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்கின்றன. இன்று அவை அனைத்தும் வெளியில் வராமல் இந்த இடத்திலிருந்து யாரும் செல்ல முடியாது என்று எச்சரிக்கின்றன. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனைவரின் இதய துடிப்பும் அதிகரிக்கிறது. குறிப்பாக சிலரின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிகிறது. தமிழ்ச்செல்வியை நோக்கி, உன் மீது எந்த குற்றமும் இல்லை, நீ அனுபவித்த அவமானத்திற்கு இன்று நீதி கிடைக்கும் என்று கூறியதும் அவள் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. இதுவரை தன்னை யாரும் நம்பாத வேதனை நினைவுக்கு வந்து அவள் மனம் உடைந்து நிற்கிறாள். அந்த அருள்வாக்கை கேட்ட ஈஸ்வரி மட்டும் மிகவும் பதற்றமடைகிறாள். இதுவரை யாருக்கும் தெரியாமல் செய்த அனைத்து சூழ்ச்சிகளும் இப்போது வெளியில் வந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற பயம் அவளை ஆட்டி படைக்கின்றது. யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கிறாள். ஆனால் தெய்வ அருளுடன் இருந்த கருப்பு, இந்த இடத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது, உண்மையை மறைத்தவர்கள் அனைவரும் இன்று அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கடுமையாக கூறுகிறார். அந்த வார்த்தைகள் ஈஸ்வரியின் மனதை முழுவதுமாக சிதைக்கின்றன. ராஜாங்கம் தெய்வத்திடம், எங்கள் குடும்பத்தில் ஏன் இத்தனை துன்பங்கள் வந்தன, எதற்காக எங்கள் வீட்டில் அமைதியில்லை என்று வேதனையுடன் கேட்கிறார். அதற்கு பதிலாக, உண்மையை மறைத்தவர்களே இந்த குடும்பத்தின் துன்பத்திற்கு காரணம், அவர்கள் அனைவரும் இன்று தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வார்கள் என்று அருள்வாக்கு வருகிறது. பிறகு ஈஸ்வரியை முன்னால் வருமாறு அழைக்கப்படுகிறது. அவள் பயத்தில் நடுங்கி வர மறுக்கிறாள். ஆனால் குடும்பத்தினர் வற்புறுத்திய பிறகு மெதுவாக முன்னே வந்து நிற்கிறாள். அவளது முகத்தில் வியர்வை வழிகிறது. பேச முடியாமல் நடுங்கிக் கொண்டே நிற்கும் அவளை பார்த்த அனைவரும் ஏதோ பெரிய உண்மை வெளிவரப்போகிறது என்பதை உணர்கிறார்கள். திடீரென்று ஈஸ்வரி கண்ணீருடன் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கிறாள். தமிழ்ச்செல்வி எந்த தவறும் செய்யவில்லை. அவளை வீட்டை விட்டு அனுப்பியது அவளுடைய தவறால் அல்ல. எல்லாவற்றுக்கும் காரணம் நான்தான் என்று சொல்லியவுடன் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். மேலும் தமிழ்ச்செல்வியின் குரலைப் போல நடித்து பேசி பலரையும் ஏமாற்றியது தான் என்றும், குடும்பத்தில் சண்டை வரவேண்டும் என்பதற்காக பல பொய்களை பரப்பியது தானென்றும் ஒப்புக்கொள்கிறாள். ராஜாங்கம் சிறைக்கு போன சம்பவத்திற்கும் மறைமுகமாக காரணம் தான்தான் என்று சொன்னவுடன் அனைவரின் கண்களிலும் கோபமும் வேதனையும் தெரிகிறது. சேது தன்னுடைய மனைவியை நம்பாமல் சந்தேகித்ததற்காக மனம் உடைந்து அழ ஆரம்பிக்கிறார்.
என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு இதுதான். என்னை முழு மனதுடன் நேசித்தவளை நான் நம்பவில்லை என்று கதறுகிறார். ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வியிடம் மன்னிப்பு கேட்டு தலைகுனிகிறார். ஆனால் தமிழ்ச்செல்வி பல ஆண்டுகள் அனுபவித்த அவமானத்தை நினைத்து அமைதியாகவே நிற்கிறாள். அவளது மனக்காயம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை அனைவரும் அப்போதுதான் உணர ஆரம்பிக்கிறார்கள். தமிழ்ச்செல்வி மிகவும் உறுதியான குரலில், நான் எத்தனை முறை உண்மையை சொன்னாலும் யாரும் என்னை நம்பவில்லை. இன்று கடவுள் என் நிரபராதித்தனத்தை நிரூபித்திருக்கிறார். இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் என் மனதில் ஏற்பட்ட காயம் உடனே ஆறாது என்று கூறுகிறாள். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனசாட்சியையும் உலுக்குகின்றன. குடும்பத்தின் மூத்தவர்களும் அவளை நம்பாமல் நடந்தது நம்முடைய மிகப்பெரிய தவறு என்று வருந்துகிறார்கள். சேது கண்ணீர் மல்க தமிழ்ச்செல்வியிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறார். நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நான் செய்த தவறை மன்னித்துவிடு என்று கைகூப்புகிறார். அந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைக்கிறது. இதற்கிடையில் ஈஸ்வரி மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தங்களுடைய பேராசை, பொறாமை மற்றும் பழிவாங்கும் எண்ணம்தான் இந்த குடும்பத்தை சிதைத்தது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். உண்மைகள் ஒன்று பின் ஒன்றாக வெளிவர குடும்பத்தில் இருந்தவர்கள் யாராலும் பேச முடியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு பெரிய ரகசியம் வெளிச்சத்திற்கு வருகிறது. சித்ரா